ஆண்டவரின் சிறுவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். தர்மையான இந்த காலவெளியிலே தேவனுடைய நாமத்தை கூட்டி துதிக்கும்படிக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்தை தாவீது துதித்தது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது இந்த பூமியிலே அவர்களைப் போல ஒரு வேறு மனிதர்கள் ஒன்றுமில்லை. தேவனாய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்காக அவர் கடந்து வந்திருக்கிறபடினாலே தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக பிரவேசிக்கப் போகிறோம். அநேகருக்கு கிடைக்கூடாத ஒரு பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்தார். எல்லாத்துக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஈவா, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, தேவனுடைய அன்பு நம்மளை விதைக்கப்பட்டிருக்கிறார்களே கண்களை மூடி நம்மளை ஜெபித்து ஆவியானவர் நம்மளை தொடர்ந்து நம்மளை வழிநடத்தும்படிக்காக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, வல்லமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த மகிமையான இந்த கால வேளையிலே கர்த்தாவினுடைய நாமத்தை கூடி ஆராதனை செய்யும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவின் தேவாலயத்திலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது போல இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனத்தை முன்வைத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தபடிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் வேதம் அழகாக சொல்லுகிறதே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்திருப்பார்கள் என்று சொன்னீங்கப்பா. இந்த மகிமையான வார்த்தையின் மற்றும் உம்முடைய நாமத்தை நேசிக்கும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய நேசம் எங்கள் மேல் இருப்பதற்காக சோத்திரம். இந்த நாளிலும் வந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை கொண்டு வாங்க உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறதப்பா, பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியுடனே ஆண்டவரே கர்த்தாவை ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னீங்களே. மகிழ்ச்சியின் விதைகளை எங்களுடைய வாழ்நாளில் விதத்தை மேலான கிருபைகளுக்காக சோத்திரம். எங்களுடைய வாழ்நாட்களே ஐஸ்நாட்களை கூட்டி தந்த மேலான கிருபைக்காக சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாடல் பகுதிகள், ஆராதனை பகுதிகள், சங்கீத பகுதிகள், தெய்வ செய்திகள் எல்லாவற்றையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க, எங்களை விசாரிங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சிறுவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமையுள்ள நாமமாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் அது இனிமையுள்ள நாமமாக இருக்கிறது. அதனாலே இனிமை உள்ள நாமத்தை நம்ம நேசிக்க வந்திருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கும் பொழுது இந்த பூமியில பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்தி செல்வார். அல்லேலூயா. பூமியிலே அழுகிற மனிதர்களை போல அல்ல, கர்த்தர் நம்மளை வித்தியாசமாக தேவன் படைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. இயேசு இருக்கிற உள்ளம் அது பரிசுத்த நிறைவை பெற்றுக்கொள்ளும். தேவ பிள்ளைகளை அல்லேலூயா சொல்லி கரங்களை தட்டி பாடப்போம். நாம பாடல் மேராட்சா, உண்மையே நான் நேசிக்கணுமே, உண்மையை துதிக்கணும் என்ற பாடலை பாடுகிறோம். உன்னாம பாடலுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் பாடு. உன்னாம பாடலுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே. சொல்லுகிறோம் பிள்ளையே, உம்மை போல் பாடலுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே.
உம் நாம பாடுமே ராஜா உம்மை துதிக்கிறோமே உம்மை கொண்டாடுமே கோயிலை போக்கி ரசக பண்ணவே சொல்லுமே கோயிலை போக்கி ரசக பண்ணவே சிலுவையன்னை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே சிலுவையன்னை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே இன்று உம் நாம பாடுமே ராஜா உம்மை துதிக்கிறோமே சொல்லுமே உம்மை கொண்டாடுமே இன்று உம் நாம பாடுமே ராஜா உம்மை துதிக்கிறோமே உம்மை கொண்டாடுமே ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே சொல்லுமே ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே இன்று உம் நாம பாடணுமே ராஜா உம்மை துதிக்கிறோமே உம்மை கொண்டாடுமே இரவு பகல் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கிறோமே சொல்லுமே இரவு பகல் ஆவியிலே நாமே ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கிறோமே இன்று ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கிறோமே இன்று உம் நாம பாடணுமே ராஜா உம்மை துதிக்கிறோமே உம்மை கொண்டாடுமே இன்று கேட்கிறோக்கி நோய்களை போக்கி ரசக பண்ணணுமே சொல்லுமே கேட்கிறோக்கி நோய்களை போக்கி ரசக பண்ணணுமே இன்று சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே சொல்லுமே சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே ஆமே உம் நாம பாடணுமே ராஜா உம்மை துதிக்கிறோமே உம்மை கொண்டாடுமே இன்று உம் நாம பாடணுமே ராஜா உம்மை துதிக்கிறோமே உம்மை கொண்டாடுமே அல்லேலூயா அல்லேலூயா சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருடைய பாதப்படிக்கு வந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மலர்கிற நிலையை தேவன் கொண்டு வந்தார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே அல்லேலூயா உலக தரப்படாத ஒரு சமாதானத்தை சங்கீதக்காரன் தாவீது பெற்றுக்கொண்டான் தேவ பிள்ளைகளை அல்லேலூயா அவனை தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கினார் அந்த பூமியிலே அல்லேலூயா ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக தேவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார் பெரிய ஒரு அதிசயத்தின் வீரனாக தேவனாய் கர்த்தர் மாற்றினார் காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரை துதிக்கிற துதியின் வீரனாக இயேசு அவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி விட்டார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க நீங்கள் நானும் இயேசுவே உம்முடைய இருதயத்தை போல என்னை மாற்றினப்பா ஆண்டவரே உமக்காக நான் பாட பிறந்திருக்கிறேன் உம்முடைய நாமத்தை நேசிக்க நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் சொல்லும் பொழுது தேவன் உங்களை ஜெப வீரராக துதி வீரர்களாக மாற்றி விடுவார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அனைவருக்கு கிடைக்கிறாத ஒரு சிலாக்கியத்தை இறைமகனாய் இருக்கிற இயேசு பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய ஒத்தாசையோடு குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தையின்படி
நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதோடு தேவன் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கலாம் தேவ பிள்ளைகளே, நான் இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். சமாதானத்தை பெற முடியாதபடி இருந்த சங்கீதக்காரன் தாவீது இயேசுவுடைய நாமத்தை எப்ப நேசித்தானோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தை துதிக்க ஆரம்பித்தானோ, அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் வந்துவிட்டது. ஐயா, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமே. தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை தருகிற கர்த்தர் அவர் நம்ம உள்ளத்துக்குள்ளாக அழைக்கிறவர். இயேசுவே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக வாங்க, ஒரு அற்புத கதவை திறங்க என்று சொல்லணும். அல்லேலூயா. அப்படி வரும் பொழுது தேவனாய கர்த்தருடைய உள்ளத்தின் நிறைவை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கிருந்து பாட என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடப் போகிறோம். அல்லேலூயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. அந்த பாட என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடப் போகிறோம். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உலகம் உள்ளவரா அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உலகம் உள்ளவரா அன்பர் உமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் மடித்திடுவே, உமக்காய் தினமும் தனி கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடித்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானத்தின்மை சிலுவைதனை, அவமானத்தின்மை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கிறே, அனுதினம் உமக்காய் சுமக்கிறே. இன்று உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன். இந்த உலகம் உள்ளவரா அன்பர் உமக்காக தானே ஐயா. சொல்லுங்க.
உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. இந்த உலக உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. பயன்படுத்தும் சீத்தமுல பயன்படுத்து உங்க விருப்பமுறை தரிசன பயன்படுத்து சீத்தமுல பயன்படுத்து விருப்பமுல உன் கரத்தில் நான் உள்ளாகுறேன் உன் கரத்தில் நான் உள்ளாகுறேன் ஒவ்வொரு நாளும் இசைத்திடுவேன் ஆவி உலகாக நான் வழிவாகிறேன் ஐயா என்று சொன்ன ஐயா உமக்காக தானே ஐயா. நான் வழிவாகிறேன் ஐயா இந்த உலகம் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயலெல்லாம் உமக்காக என்று சொன்னார். எனது பேச்செல்லாம் உமக்காக எனது இருந்தாலும் நடந்தாலும் உமக்காக இந்த இருந்தாலும் நடந்தாலும் உமக்காக படுத்தாலும் அமர்ந்தாலும் உமக்காக படுத்தாலும் அமர்ந்தாலும் உமக்காக சொல்லுமே உமக்காக தானே ஐயா. நான் உயிர்வாழ்கிறேன் ஐயா. மோசையை போல உமக்காக தானே ஐயா. நான் உயிர்வாழ்கிறேன் ஐயா. இந்த உலக உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. இந்த உலக உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயலெல்லாம் உமக்காக சொல்லுங்க. எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயலெல்லாம் உமக்காக இருந்தாலும் நடந்தாலும் உமக்காக சொல்றேன். இருந்தாலும் ஆமே அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக சொல்லுமே உமக்காக தானே ஐயா. நான் உயிர்வாழ்கிறேன் ஐயா. எத்தனை சொல்ற உமக்காக தானே ஐயா. நான் உயிர்வாழ்கிறேன் ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமது பேச்செல்லாம் இயேசுவுக்காக. திரும்ப சொல்றீங்க ஹல்லேலூயா. எனது செயல்பாடெல்லாம் இயேசுவுக்காக ஐயா. சீசர்கள் எப்படி செய்தார்கள் அதே போல நான் செய்ய ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறேன். இயேசு எப்படி செய்தார் அதே போல வாழவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யபடிக்காதான் கடந்து வந்தார். ஒரு அதிசயத்தை செய்யபடிக்காதான் கடந்து வந்தார். அதிசயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லினா இயேசு கடந்து வந்தார். தேவ பிள்ளைகளே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் இயேசுவிலே சேர்க்கப்படுவீர்கள் என்று
பொழுது, ஆண்டவர் உலாவுகிற இடத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய ரகசிய அறைக்குள்ளாக வரும் பொழுது, அந்த இடத்திலே ஒரு மாற்றம், அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு தெளிவு, நம்முடைய சிந்தனையை மாற்றுகிற ரட்சகர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர் அந்த அறையில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவே. அது எந்த அறையிலே என்கிட்ட நீங்க கேட்பீங்க. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தின் நிறைவின் ரகசிய அறை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுதா, கர்த்தருடைய ஆலயத்தை சரியா நாட்டப்பட்டவர்கள் மாத்திரம்தான் மிக ஒரு பாக்கியமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி வேதம் அழகாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நிமித்தம் தான் நமக்கு நன்மைகள் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமே. தேவனுடைய நாமத்தை அதை நான் இயேசு இருக்கிற நாட்களிலே, அவர் பூமியில ஊழியம் செய்கிற நாட்களிலே, மருத்துவ மூட்டுகளிலே தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திக்கட்ட பிள்ளைகளை விதவிலையும் ஆராதரிக்கும்படிக்காக அநேக கிராமம் முழுவதும் இயேசு கடந்து போனார். அநேக குடும்பத்தை விசாரித்தார். தேவ பிள்ளைகளே, உனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினாலே வந்தார். அந்த சின்னப்பட்டத்தின் மத்தியிலே வந்தார். தேவ பிள்ளைகளே, ஓ மெச்சுமிக்கிற மறித்து போகிறேன், ஓ மெச்சு லாசருடைய வீட்டுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஒரு புதிய ஒரு மாற்றம், ஒரு புதிய அருமையை அவர்கள் கண்டார்கள். அவருடைய கண்ணீரை துடைத்தார் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுமே. உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் இயேசு துடைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருடைய ரகசிய அன்பை துதிக்க வேண்டும். கரங்களை தட்டி மறைவாக இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், மறைமுறைகளை வெளிப்படுத்துகிற இயேசு, மகத்துவமான காரியங்களை கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறது. ஆண்டவரே, என் குடும்ப அறைக்குள்ளாக நீ வந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னார். சகிவு, ஆண்டவரே, நீ என் வீட்டில் தங்குவதற்கு நான் என்னல்ல, பாத்திரவன் அல்ல, நான் பொல்லாதவனாக இருக்கிறேன், நான் அன்றைய வாழ்க்கையிலே அநேக பாவத்தை சந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன் பாவத்தை இப்பொழுது நீ அறிக்கை செய்வாயானால் உனக்கு இரக்கமான ஆசீர்வாதத்தை, உலக தரக்கூடாத ஒரு புதிய ஒரு ரட்சிப்பை, ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய அடையாளத்தை, ஒரு புதிய சமாதானத்தை உன்னுடைய வாழ்க்கையை செய்ய என்று கர்த்தர் சொன்னார். அவனுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமானது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவரும் ஆபரமாக்கி சோத்திரம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நீங்கள் நானும் தேவ பிள்ளையே பரிசுத்த வேதாகமத்தின் நிறைவை கொண்டாட வேண்டும். இயேசுவே, நீ என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்துவிட்டு போன பரிசுத்தமான வார்த்தையை நான் மிகவும் நேசிக்கிறவனாயிருக்கிறேன். உங்களுடைய நாமத்தை துதிக்கிற ஆண்டவரே, இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமையான ஒரு காரியத்தை கொண்டு வரும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஆற்றி தேட்டி அரவணைக்கிறேன். உங்களுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை சத்தியமான விடுதலையை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுமே. அப்படி நேசிக்கும் பொழுது கர்த்தருடைய நேசம் நம்முடைய வந்து தேவ பிள்ளையே. அல்லேலூயா. இந்த காலையில உங்கள்கிட்ட சொல்ற காரியம், ஆண்டவரை யாரெல்லாம் துதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படும். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் செய்த அற்புதம் தேவ பிள்ளையே. ஆண்டவர் சொன்னார், நீ முதலாவது என்னை நேசிக்கிற, ரொம்ப நல்லது. ஆனா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என்னுடைய நாமத்தை துதிக்க வேண்டும், என்னுடைய நாமத்தை நேசிக்க வேணும். அப்பொழுது உன்னுடைய குடும்ப அறையில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவாப்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை அனுமதிப்பதற்காக, உன் வாழ்க்கையை துன்பத்துக்கு நேராக எடுத்துக் கொண்டு வருகிற சத்துருவை நான் அனுமத வேண்டும் என்று சொன்னார். முதல்ல நீ என்ன துதி என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் துதிக்க ஆரம்பித்தார். ஆண்டுடைய நாமத்தை அதிகமா நேசிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டம் வந்தது, ஒரு ஆசீர்வாதம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரை உனக்கு சத்துரு என்று சொன்னார். அதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பத்தாரே அவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சொல்ல போனா அவன் மகனே என்ன பண்ணா, அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை அவன் செய்தார்.
அநேக காரியங்களும் இயேசுவின் நாமத்தை நேசிக்க தாவீது வந்தபடினாலே அந்த அழிவிலிருந்து அவன் தப்பிக்கப்பட்டான். கரங்களை தட்டி கத்தர்களை சாருங்க. அந்த அப்சலோமோ அவன் தப்பிக்கவில்லை. தேவப்பிள்ளையே, நிறைய சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அந்த சான்ஸ் அவன் விட்டுட்டான். கடைசியில அவன் என்ன பண்றான்? சோத்திரம் மடிந்து போனான். தேவப்பிள்ளைகளை அப்படின்னா மேலும் அழகாக சொல்லுகிறது. மிகவும் நல்லதானவர், மகிமையானவர், எல்லாம் நல்லா இருந்தான். ஆனா இல்ல உள்ளத்துல யாரும் இல்லைங்க, இயேசு இல்லை. ஹல்லேலூயா. ஆனா டாக்டருடைய வாழ்க்கையில இயேசு இருந்தபடினாலே ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் காணப்படுது. ஹல்லேலூயா. அது ஒரு வார்த்தை அவனை மகிமைப்படுத்தி சொன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்னார். இயேசுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கிற எப்படி இருந்தா ஆண்டவரை துதிக்கிறவர்களா இயேசுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். நாமே சொல்லுமே. ஹல்லேலூயா. இந்த காலவேளை இந்த பாடலை என்னோடு சிந்திக்கிறவங்களை பற்றி பாடப்பது குடுகளை கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தை அவருடைய சன்னிதானத்தில் ஆண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த பழைய சொல்லிக்காரர்கள் சொல்லி பாடப்படும் குடுகளும் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குடுகளும் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இந்த ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பருக்கு பாடத்தே. ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பருக்கு பாடத்தே. இது குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்திலே. பாவமெல்லாம் பறந்தது, நோயெல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோயெல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்திலே. இந்த குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்திலே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கு தேவாலயம் நானே. சங்கீதக்காரனை போல தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கு தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. இந்த ஆவியான தேவன் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்திலே. இது குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்திலே. வல்லவர் இயேசு, வாழவைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்த வாழ்க்கை முதல் வெற்றி என்று சொன்னார். வல்லவர் இயேசு, வாழவைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம்.
இயேசு தர முடியும் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்தார் என்று சொன்னா நம்மளால துதிக்காம இருக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க, இயேசு இருக்கிற வாழ்க்கை மிகவும் ஒரு அதிசயமான வாழ்க்கையா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. உலகத்தை வாழுகிற மனிதர்களை போல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற ஆண்டவர் வித்தியாசமாக கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனா பார்க்கும் பொழுது அவங்கள போலதான் தெரியும், ஆனா கர்த்தருடைய சாயல் நம்முடைய வெளிப்படுமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அவருடைய சாயலோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கும்படிக்காக வந்திருக்கிற மகனே மகளே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய ரகசிய அன்புக்குள்ளாக வந்திருக்கிற அன்பு மகனே மகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும்னா ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அதைதான் தேவன் இந்த மாதத்தில் தேவன் என்ன பண்ண விருப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய விருப்பத்தை இடத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி, அப்பொழுது நீ பாக்கியமா ஒரு பெரிய ஒரு அதிசயமான காற்று உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணுவேன், நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். உன்னுடைய வேதப்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் நமக்கு நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும் பொழுதுதாங்க அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா. உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவரை எப்பொழுது அவரை அனல் மூட்டி எழுப்ப முடியும் என்று சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அந்த துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய குடும்ப அறைக்குள்ளாக பிரவேசிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்முடைய மன விருப்பத்துக்குள்ளாக பிரவேசிப்பார். நம்முடைய சிந்தனைக்குள்ளாக இயேசு பிரவேசிப்பார். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு பிரவேசிக்க முடியும். நம்முடைய தொழில் அறைக்குள்ளாக இயேசு பிரவேசிக்க முடியும். இயேசு பிரவேசித்தார்னா அந்த இடம் முழுது மகிழ்ச்சி தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உன்னுடைய பாடலோடு சொல்லி கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. உன்னோடு சொல்லி கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். செய்ய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் என் வாழ்க்கையை மாற்றினவருக்கு என்னாலும் ஆனந்தத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. 12 வருஷ கரங்களை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்று வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எப்படி ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்று வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் இன்று அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. இன்று அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. இன்று ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்று வாழ்வழிக்கும் நீதியின் கரத்தினார் என்னை தாங்கியே நடத்துவார். சொல்லுங்க, நீதியின் கரத்தினார் என்னை தாங்கியே நடத்துவார். கர்த்தரை என்பேன் நான் எவருக்குமே அஞ்சிடேன். கர்த்தரை என்பேன் நான் எவருக்குமே அஞ்சிடேன். இன்று ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு இன்று கோடி எஸ் ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு சொன்னார் கோடி சோத்திரம் ஆண்டவரே இன்று வாழ்வரைக்கும் இயேசு ராஜாவுக்கு பரலோகம் சோத்திரம் இன்று ஜெயம் கொடுக்கும் எங்கள் ஆவியானவருக்கு கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே இன்று வாழ்வரைக்கும் இயேசு ராஜாவுக்கு பரலோகம் சோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் எனக்கு நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே எனக்கு அற்புதம் செய்தாரே வார்த்தையை அனுப்பியே அற்புதம் செய்தாரே அவர் வார்த்தையை அனுப்பியே கலக்கத்தை மாற்றினாரே அவர் வார்த்தையை அனுப்பியே ஜீவனை தந்தாரே கொடுக்கு எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரமாகவே இன்று வாழ்வனைக்கும் ராஜாவுக்கு பரலோகம் சோத்திரம் இன்று ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் சொல்லுகிறவரே இன்று வாழ்வனைக்கும் ராஜாவுக்கு பரலோகம் சோத்திரம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி நத்தினார் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவியின் வல்லமை அற்புதத்தி வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவியின் வல்லமை அற்புதத்தி வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவியின் வல்லமை அது அதிசயத்தின் வல்லமையாக இருக்கிறது அது அற்புதத்தை செய்கிற வல்லமையாக இருக்கிறது கரங்களை தந்த கத்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே ரீபா சங்கர் ராபா ரீகா ராபா ரீபா ராபா ராபா கத்தருடைய வார்த்தை எங்கே உண்டு அங்கே விடுதலை ஆண்டவரே உம்முடைய வார்த்தை காலை சுமந்தரத்தை ஆண்டவரே பண்ண வார்த்தையே நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஹalleluya 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 சகலத்தை படைத்த தேவனே என்னை உற்சாகப்படுத்துகிறவரே என் வாழ்க்கையில் நிந்தனையை எடுத்து போடுகிறவரே அவமானத்தை நீக்கி போடுகிறவரே உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்தட்டும் என்று சொல்லி ஹalleluya அப்படியே வலது கையை உயர்த்தி தேவனை துதிக்க ஆரம்பி தேவ பிள்ளையே ஹalleluya சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சொல்லுவே சகலமும் படைத்தவரே அப்பா சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரே விட்டுவங்காலே என் குருபாயே பிரகாசமே மகிமைக்கு பாத்திரே விசுவாசத்தோடே ஐயா மங்காலே பிரகாசமே நீராவே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே ஆக்குரைத்தீங்க சொல்லுமேங்களாவே ஆண்டவரே சொல்லுமே அன்பு செய்கின்ற எங்களாவே ஆண்டவர் என்னோடு பேசுகிறவரே அன்பு செய்கின்ற சோத்திரமும் கனமும் ஆவியானவரே வல்லமையோ பலனும் ஆண்டவருடைய பலன் எனக்குள்ளாக தாங்க என்று சொல்லுவேன் சோத்திரமும் கனமும் வல்லமையோ பலனும் மாட்சிமையோ துதியோ ஐயா எப்போது என் வாழ்க்கையிலே உண்டாகட்டும்
உங்களுடைய பாதப்படையில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறே. உன் வாழ்க்கையிலே துன்பத்தை இயேசு அகற்றிப்படும் மதியா, உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை இயேசு தர முடியும் பிறப்பலே. ஆண்டவரே சரீர பலவீனமாய் இருக்கிறது, நான் பலவீனமான பாண்டத்துக்கு போல வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்தை வினாதனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறது. அந்த பெருக பண்ணுகிற கத்தரமான மத்திய ஆசீர்வாதை கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நம்முடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லுங்க. ஆண்டவரே வாஞ்சையை நிறைவேற்றுங்கப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவரே பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். எங்கள் ஆவியை ஆண்டவரே அன்பு செய்கின்ற சொல்லுகிற பிள்ளைகளே எங்கள் ஆவி அன்பு செய்கின்ற எங்கள் ஆவி. ஆண்டவரே இதுவரை என்னை அற்புதமாக நடத்திட்டீங்க. ஆண்டவரே இதுவரை சத்துருக்கு முன்பாக என்னை வெட்கப்படுத்தாம செஞ்சீங்க. ஆண்டவரே இதுவரை என்னை நடத்தி வந்த தேவனே நீரோடு கூட இருந்தீங்கப்பா. சத்துருக்கு வெட்கத்தை கொடுத்தேன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசனம் இருப்பதற்கான சோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டை கத்திர மகிமைப்படுத்த தேவ பிள்ளைகளே யோசிப்பு வருந்த தேவனே பார்வனுடைய அடிமைத்தனத்தை நீக்கின கத்திரே பார்வனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிடுங்கி யோசிப்புடைய கருத்தை கொடுத்த தேவனே நம்மளோடு கூட இருக்கிற கரங்களை தட்டி சத்திரக்கு இணைந்த இடத்துலதான் உங்களை இயேசு ஆசீர்வதிக்கப்படா. கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவேன். உன் சத்திற்கு முன்பதாக நான் உனக்கு பந்தி ஆயுதப்படுத்தி உன் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொன்னா வெட்கப்படுத்துவதற்காக அழைக்கவில்லை. சத்திற்கு வெட்கத்தை முடித்து மறித்தாக கத்து உங்களையும் எண்ணையும் கத்திருந்த பகுதியிலே அந்த தெருல அந்த மாவட்டத்தில் அந்த ஊராட்சியில அந்த கிராமத்தில் கத்து நம்மளை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்திற்கு நன்றி செலுத்துகிறீர்கள். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே இந்த மகிமையான நாளிலும் ஒரு யோசேப்போடு இருந்த தேவன் எங்களோடு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பார்வோனுடைய அடிமைத்தனத்தை நீக்கும்படிக்காக அந்த அடிமைத்தனத்தை நீக்கி யோசேப்பை அபிஷேகம் பண்ணபடிக்காக அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லையை மிகவும் பெரிதாக்கி அவனுடைய சிறிய காலம் மகிழ்படிக்காக தேசம் விட்டு தேசம் கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கப்பா. அதே போல அந்த பிள்ளைகளை தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வேதம் அழகாக சொல்லுகிறது, உலகம் சந்தோஷப்படும், நான் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவன் இயேசுவின் குமாரத்திலே என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீங்கப்பா. ஒரு நாமத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய சிலுவையின் அன்பு உமது பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேசி இடப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையிடாமே எங்களுடைய வாழ்க்கையில் இடப்படட்டும். ஆசீர்வாதத்தின் மலையை கொண்டு வரட்டும். வெள்ள நேரம் உமது நாமத்தை நேசித்து துதித்து ஒவ்வொரு துதியின் வீரர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. இன்னும் உமது பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் எழுப்பி பிரகாசிக்க இந்த பூமிக்குரிய மேனியினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும்
உமது பிள்ளைகளை நிரப்புங்க, மகிமையான காரியங்களை செய்ய இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாவரும் நின்ற வண்ணமாகவே சங்கீத பகுதிக்கு நேரால் கடந்து போவோமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்தை மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நான் ஒரு வசனமாக, நீங்கள் ஒரு வசனமாக வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, நீர் இந்த 2020ஆம் வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த செழிப்பான பாதையிலே கொண்டு வந்து ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது அந்த ஆத்துமாவிலே ஒரு விடுதலையை கொடுத்து எத்தனையோ பாடுகள் கஷ்டத்தின் மத்தியிலே இந்த 2020ஆம் வருடத்தில் இந்த கடைசி நாள் வரையிலும் உடைய கிருபையுள்ள கரத்தை நான் மூடி மறைத்து கொண்டு வந்த தயவுக்காக நன்றி ராஜா. சத்துருக்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும், தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டையா. ஜீவனுள்ள நாளில் என் பிள்ளைகளின் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய கிருபையுள்ள கரத்திற்குள் மூடி மறைத்து கொள்ளும். நீரே நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்து வழிநடத்தி மேன்மைப்படுத்த முடியா நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த 2020ஆம் வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டுடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்ப்பதற்காக நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வேன், இம்மானுவேலராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது நமக்கு துணை நிற்க வேண்டுமையானால் அவரை நாம் விட்டுவிடக்கூடாது, அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஏதோ இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தேன், ஜீவித்தேன், பாரம்பரியமாய் சபைக்கு போனேன், ஏதோ உலக மக்கள் செய்கிறது போல எடுக்கிறது போல நானும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் அதோடு விட்டு வருஷத்தில் ஒரு தடவை கிறிஸ்மஸ் பண்டிகை, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் பண்டிகையில், புது வருட ஆராதனையில் மட்டும் நான் வருவேன் அப்படின்னு வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கவே முடியாது. இவ்வுலகத்திற்குரிய வேஷத்தை நாம் தரிக்காதபடிக்கு கர்த்தர் விரும்புகிற பாதி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து அவருடைய பாதத்திலே நாம் அமர வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நிறைய காரியங்களிலே, நிறைய உலக பிரகான ஃபங்க்ஷனில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சில திருவிழாக்களுக்கு போகும்பொழுது அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் முதல்ல போகிறோம். திருமண வீடுகளிலே முதல்ல போகிறோம். சடங்கு சகாச்சாரம் படும்படி வந்த திரட்டி மற்றோட காரியங்களிலே முதல்ல போகிறோம். வீடு பிரதர்ஷனை முதல்ல போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டுக்காரங்க நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள்.
இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றீங்களேன்னு நினைப்பாங்க. அதனால் போகிறேன். ஒரு சாதாரணமான ஒரு காலையில் மலர்ந்து மாலையிலே மறைந்து போகிற ஒரு புல்லுக்கு ஒப்பாக, ஒரு புஷ்பத்திற்கு ஒப்பான ஒரு மனிதனுக்கு நாம் பயந்து நாம் அப்படி போனால் பரம தகப்பனாகி நம் ஆண்டவருக்கு எவ்வளோ பயந்து நடக்கணும். ஆனால் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு உலக ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் அதிகமாக நமக்கு வேணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்ம ஏசப்பா ராஜாதி ராஜா. வெள்ளியும் பொண்ணும் அவர்கிட்ட இருக்குது, பூமியின் இதயமும் அவர்கிட்ட இருக்கு. எப்போ இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார்னா, அந்த இம்மானுவேலை நம்மோடு கூட இருப்பதற்கு நான் அனுமதித்தால் மாத்திரமே. அவரை விட்டுட்டோன்னு வைங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை பிடித்து கொள்ளணும். விட்டுட்டா அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அவரை நம்ம காண முடியாது, பரிதாபமாயிடுவோம். கிறிஸ்துவனாய் வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து இல்லாத ஒரு குடும்பம் பாலைவனம் போன்ற குடும்பம். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையானது அது நிறைகுடம் இல்லாதபடி குறைக்குடமாய் கூத்தாடுகிற ஒரு குடும்பமாக மாறிவிடும் தேவ பிள்ளையே. ஆகவே நாம் இந்த வருடத்தோடு கூட இந்த கடைசி ஆராதனை இன்றைக்கு ஒரு முடிவோடு கூட நாம் போகணும். நேரமாக ஆலயத்துக்கு வருவேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன், அவரை பற்றி கொள்ளுவேன். அந்த பாரம்பரியமாக வாழ்ந்தால் அவர் பாரம்பரியமாக நம்ம தள்ளி விட்டுட்டே போயிட்டே இருப்பார். எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம இழந்துருவோம். அதனால் ரொம்ப பயபக்தியாக இருக்க வேண்டும். அது ஒரு முடிவோடு கூட இன்றைக்கு இந்த ஆராதனை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது அந்த இம்மானுவேலரை நாம் பிடித்து கொண்டு அவரோடு கூட போவோம். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒரு சில அறிவிப்புகள். வருகிற வியாழக்கிழமை 31ஆம் தேதி இரவு சரியாக 10 மணிக்கு இங்கே ஆரம்பம், ஆலய ஆரம்பம், ஆராதனை, பழைய வருட ஆராதனையும் புதிய வருட ஆராதனையும் ஆரம்பிக்கப்படும். சரியாக 10 மணிக்கு 31ஆம் தேதி வியாழக்கிழமை, வருகிற வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு நேரமாக வாருங்கள். மற்றவர்கள் நண்பர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக செபித்து விட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரும்பொழுது கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து வர வேண்டும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு தான் வரணும். பெரியவர்களாக இருந்தாலும் மாஸ்க் போட்டு வரணும். வெளியே தண்ணி வச்சுருப்போம், சோப்பு வச்சுருப்போம், இல்லைன்னா ஜாண்டிஸ் வச்சுருப்போம். நீங்கள் கையிலலாம் இது பண்ணிட்டு தான் நிச்சயம் உள்ள வரணும். கண்டிப்பாக மாஸ்கோடு தான் கண்டிப்பாக புதிய வருட பழைய வருட ஆராதனையை நீங்கள் அட்டன் பண்ணணும். அதோடு கூட சீக்கிரமாக நம்ம முடித்து விடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-2:30 மணிக்குள்ளாக முடித்து திருவிருந்து ஆராதனையோடு முடித்து போயிடுவோம். 2:30 மணிக்கெல்லாம் திருவிருந்து ஆராதனை கொடுத்து முடிச்சுடுவேன். ஆகவே ஆயத்தமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, இந்த உண்டியில் நான் கொடுத்துருக்கிறேன் நிறைய பேருக்கு. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை ஐயா உண்டியில் கொடுத்துட்டு பேர் எழுதாமல் வச்சுருப்போறோன்னு நினைக்காதீங்க. என்ன நம்பரு யாருக்கிட்ட கொடுத்தோன்றதெல்லாம் பேர் எழுதிட்டு நோட்டில் இருக்குது. அதனால் வீட்டில் வந்து கேட்குற மாதிரி யாரும் வச்சுக்கிடாதீங்க. இது இந்த ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு உதவி. எப்படி தெரியுமா? இந்த வருஷம் நம்ம கேலண்டர் ஒன்று இல்லை, கேலண்டர் பல ஆயிரங்களை செலவு பண்ணி நம்ம கேலண்டர் எடுத்திருக்கிறோம். அதை நம்ம யாருக்கும் விற்பனைக்கு கொடுப்பது கிடையாது, நம்ம ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம். ப்ரைஸ் பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும். இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் கொடுக்குற இந்த உதாரணமாக போடுகிற இந்த உண்டியல் காணிக்கை மூலமாக சிலர் உண்டியில் குழந்தைகிட்ட கொடுத்து பந்து விளையாட விடுறது கேட்டுட்டா குழந்தைகிட்ட கொடுத்து ரொம்ப நிசாரமாக அதெல்லாம் ஒவ்வொரு பணமும் கர்த்தருடைய சமூகத்தில் செபித்து வாங்கக்கூடிய உண்டியல். உதாரணம் கொடுக்காதவர்கள் நிறைய பேர் கொடுக்கல. அதனால் வருகிற புதிய ஆண்டில் அந்த வெள்ளம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு புதிய அந்த உண்டியலை நீங்கள் வாங்கி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாப்பாராக. தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா சொல்லுமா? ஆயத்தமாக நாம் வர வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் முடிந்த அளவுக்கு வருகிற 2021ஆம் வருடம்
நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆலய ஆராதனைகளிலே சரியாக அட்டன் பண்ண வேண்டும். அடுத்ததாக நாம் சொல்லுகிற காரியம், இந்த சந்தா நம்ம எவ்வளவு போடுறோம்? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. தெரிந்தவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 20 ரூபா தான். குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் 20 ரூபா தான். ஒரு ஆள் இருந்தாலும் 20 ரூபா தான். ஆனால் அதை கூட அநேகர் என்ன செய்யறதில்லை. 20 ரூபாய், வெறும் 20 ரூபாய். இந்த 20 ரூபாய் எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த 20 ரூபாயை நாம ஊழியத்திற்கு எடுத்துக்கொள்வதும் கிடையாது, இதற்காக செலவு பண்ண கிடையாது. நம்முடைய விசுவாச பிள்ளைகள் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய காரியங்கள் ஆகிவிட்டால் அந்த 20 ரூபாயில் இருக்கிற அந்த பண்டில் இருக்கிறதை போல அது எவ்வளவு இருக்கோ அதை அனுசரித்து அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை நாம் கொடுப்போம். இதுக்கு தான் அந்த பண்டு, அதாவது அந்த சந்தா பணம் வெறும் 20 ரூபாய். அதை கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, வருஷ கணக்கில் கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனால் நான் சபையினுடைய உறுப்பினர் என்று சொல்லுகிறார்கள். எல்லாத்தையும் ஐயா வந்து தான் செய்யணும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் நான் போயிட்டு தான் இருக்கிறேன். அந்த 20 ரூபாய் கூட கொடுக்கறது. அதே மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையுடைய பணங்கள் கூட நிறைய பேர் நம்முடைய திருச்சபையில் இங்கே கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். கொடுக்காதவர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் நமக்கு நம்முடைய சபையில் உருவாக்க வேண்டும். அதே போல வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். என்ன பார்க்கணும், நீங்களாகவே வந்து பாடல்களை பாட வேண்டும். கொயர் வருகிற வருஷத்துல கொயரை நான் ஆயத்தப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். பிள்ளைகள் ஆராதனை வேளையிலே பாஸ்டர் பாடும் பொழுது நீங்கள் பாடலாம், காணிக்கை பாடல்களை பாடலாம். ஐயா நான் பாடுறேன், நான் செபிக்கிறேன்லாம் செபத்தில் முந்திக் கொள்ளணும். வேதங்களை வாசிக்கும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது போட்டி போட்டு நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். ஆகவே ஆயத்த கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நேரமாக ஆலயத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்றைய தினத்தில் அந்த நம்முடைய 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினீங்க? என்ன சத்தமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லணும், சந்தோஷமா கொண்டாடு. சரி, எத்தனை பேர் ஏழை ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்க? 1 2. சரி, எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் ஆராதனை கிறிஸ்துமஸுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்க? எத்தனை பேர் ஏழை எளியவங்களுக்கு ஒரு நேரம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க? ஒரு ட்ரெஸ், ஒரே ட்ரெஸ். ஒரு வயது வந்தவருக்கு ஒரு வேட்டி, ஒரு துண்டு, இல்லை வயது வந்த ஒரு தாயாருக்கு ஒரு சேலை. இன்னும் நாம் எப்படிப்பட்டவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக தான் பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்திலே நான் கேட்கிற ஒரு காரியம் உண்டு. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி இருந்தது என்று கேட்டால், ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் பாஸ்டர். எங்க கொண்டாடுனீங்க அப்படின்னு கேட்டா, வீட்டில இருந்து கொண்டாடினேன். இது சரியா தவறு? ஐயா, கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வராம நான் வீட்டில இருந்தே நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன், உறமுறை எல்லாம் அழைச்சிட்டு வந்தேன், அவங்களுக்கு எல்லாம் அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம இருந்திருப்போம்? நல்லா கவனிக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது என்ன? கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், எனக்குள் வசிக்கிறார், எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை எங்க வந்து கொண்டாட வேண்டும் சொல்லுங்க? ஆலயத்தில் வந்து. சந்திர அழகா சொல்றார், ஆலயத்தில் வந்து கொண்டாட வேண்டும். ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு கேட்கும்போது சொல்லுவாங்க, ஐயா கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வர முடியலையா? எப்படியா வர்றதுங்க? வரமுறையெல்லாம் வந்துட்டாங்க, கறிபடியெல்லாம் எடுக்கணும், செய்யணும், சாப்பிடணும், குடிக்கணும், வைக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? நான் சொல்றேன், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த வாழ்க்கையை அற்புதம் செய்யணும்னா, அதிசயங்களை செய்யணும்னா, கிறிஸ்துவின் பிறப்பை நாளை உண்மையாய் கொண்டாடுகிற உண்மையான கிறிஸ்தவர்கள் எங்கே கொண்டாட வேண்டும்? ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போக வேண்டும் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறும், அதிசயங்கள் நடைபெறும்.
ஒவ்வொரு வருடமும் ஆலயத்திற்கு போகிறேன், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் அதிசயம் நடைபெறவில்லையே. ஒவ்வொரு வருடமும் நான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறேன், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை எனக்கு கிடைக்கவில்லையே. இன்னும் நான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நான் பாரம்பரியமாக தான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இன்னும் வல்லமையான காரியங்கள் ஒன்று நடைபெறவில்லையே. இது நடப்பதற்கு காரணம் என்ன? இது நடப்பதற்கு காரணம் என்ன? வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்ல கவனிக்க வேண்டும். யாரோ ஒருவருக்காக இயேசு பிறக்கவில்லை ஐயா. ஏதோ ஒரு சமுதாயத்திற்காக பிறக்கவில்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காக, ஒரு ஜாதிக்காக பிறக்கவில்லை. எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நல்ல பாலகனாகிய நாம் நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் என்ன செய்தார்? கொடுக்கப்பட்டார். என்ன அவர் தோள்ல இருந்துச்சு? கர்த்தத்துவம்னா என்னன்னு தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு? கர்த்தத்துவம்னா என்னங்க? எதற்காக பிறந்தார்? முதலாவதாக பாவ மன்னிப்பை அருளும்படியாய் பிறந்தார். நம்முடைய சாபங்களை முறியடிக்க பிறந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையும் கனத்தையும் நன்மைகளை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதற்காகவே அவர் இந்த பூமியிலே வந்தார். அன்னை மரியாளின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் பொழுது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. கர்த்தத்துவம் என்றால் என்ன? நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய பாவ கர்ம வினை சாபத்தை தன் தோளின் மேல் சுமந்து வெளியே வந்து எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவருக்கும் நமக்கும் இருந்த இடைவெளியை அப்படியே நெருக்கி கொண்டு வந்து அவரோடு கூட வாழ்வதற்காக அந்த பாலகன் நமக்காக கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் யார்? எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட நாமமுள்ள தேவன்? நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர். போதும், அதிசயமானவர். பல வருடங்களுக்கு முன்பு முதலில் மனிதன் சந்திர மண்டலத்துக்கு போனான். ஆமாவா இல்லையா? அவனுடைய பேர் என்னன்னு தெரியுமா? அவன் ஒரு புறஜாதியான் அல்ல, தேவனை அறியாத மனிதன் அல்ல. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற தேவ மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தேசம் எங்கே அனுப்புகிறது? அந்த சந்திர மண்டலத்துக்கு அனுப்புகிறது. எல்லாருடைய கண்களும் நீல் ஆம்ஸ்ட்ராங் மேல் பதிந்திருக்கிறது. வெற்றிகரமாய் போய் சந்திர மண்டலத்தின் அந்த மண்ணிலே கால் வைத்த உடனே அவன் யாருக்கு மகிமை செலுத்தினான் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா என்று அவன் சத்தமிட்டானாம். தன்னுடைய ஆராய்ச்சியை முடித்து விட்டு கீழே எப்பொழுது வருவான் என்று அநேகர் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது. நீல் ஆம்ஸ்ட்ராங் இப்பொழுது பூமிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். பூமியிலே அவர் வந்த பொழுது அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாழ்த்துக்கள் அவருக்கு வந்து குவிந்தது. அநேக நிருபர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங், நீ கொடுத்து வைத்தவன், நீ கொடுத்து வைத்தவன். அவர் கேட்கிறார், எப்படி என்னை கொடுத்து வைத்தவன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? ஆம், ஒரு மனிதனாகி நீ முதலிலே அந்த சந்திர மண்டலத்தில் கால் எடுத்து வைத்தாயே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், அது எவ்வளவு பெரிய அதிசயம், அற்புதம். நீ கொடுத்து வைத்தவன் என்று சொன்னான். அவன் சொன்னான், எல்லாம் அமைதலாயிருங்கள், இந்த வாழ்த்துக்கள் எனக்கு தேவையில்லை, தேவையில்லை. நான் அற்ப மனிதனாகிய நான், என் ராஜாதி ராஜா படைத்த அந்த விண்ணுலகம் விட்டு மண்ணுலகமாகிய அந்த
அந்த சந்திர மண்டலத்துக்கு போய் என் கால் வைத்தது அதிசயம் அல்ல. ஒரே ஒரு வார்த்தையினால் உலகத்தை படைத்து உலகம் அனைத்து தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பாவிக்காக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக அந்த ராஜாதி ராஜா வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த ராஜாதி ராஜாவுடைய கண்கள் கால்கள் இந்த பூமியிலே நடந்ததே இதுதான் அதிசயம் என்று சொல்லுகிறான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம். அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம். 700 ஆண்டுகளுக்கு முன்பு என் அன்பு தீர்க்கதரிசியாக ஏசாயா என் ஆண்டவரை குறித்து எழுதி வைத்திருக்கிறான். இதுதான் அதிசயம். வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் மீகாவின் புஸ்தகம் 5:2 வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பெயரிடணுமா? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அந்த அதிசயமான தேவனுடைய பெயர் என்ன தெரியுமா? இம்மானுவேல். அந்த இம்மானுவேல் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாரா? பாரம்பரியமா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவனே, நீ அப்படி இருப்பாயானால் இந்த இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்க முடியாது, உன் குடும்பத்தோடு இருக்க முடியாது, உன் பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது. உண்மையான கிறிஸ்துவனாய் வாழ்வாயானால் அந்த இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு உங்களால சொல்ல முடியும் இந்த வருஷம் முழுவதும் இந்த கடைசி வார வரையிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? அந்த இம்மானுவேலை விட்டு விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது. மீகா 5:2 வாசியுங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். ஆமென். போதும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே. அல்லேலூயா. அதுதான் அதிசயம். ஆனால் யோபு சொல்லுகிறார். யோபுவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுமா. கொஞ்சம் நீங்க சேர் இல்லாதவங்க உள்ள கொண்டு வந்து போடலாம். இடையில கூட சேர் போட்டு உட்கார்ந்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்லை. இடையில வந்து போடுங்க. சேர் இல்லாதவங்க நல்ல கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே. யோபு என்ன சொல்லுகிறார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
வீட்டின் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக என் ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாய் மகனே, 2020 வருடத்துல இந்த கடைசி வாரத்துல வெற்றிகரமாய் முடித்து தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடிய வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க 7:15 அவர் சொன்னார், உன்னை நான் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னார். என் மகனே, மகளே, வருகிற ஆண்டிலே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்பட போகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொண்டு பெருகச் செய்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த இம்மானுவேலரை நீங்கள் விட்டு விடாதீர்கள், இருக பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். இரண்டாவதாக அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில பல நேரங்களில ஆலோசனை தேவைப்படுகிறது, அப்படிதானே? ஆலோசனை தேவைப்படுதா படலையா? எனக்கு ஆலோசனை தேவைப்படுதுன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் ஆலோசனை தேவைப்படுகிறது. இந்த நேரங்களில நாம எங்க போறோம்? பல மனிதர்களை தேடி ஆலோசனை தேடி போறோம் இல்லையா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கிறதா? மனிதனுடைய ஆலோசனையை நாம் கேட்டு போகும் பொழுது, மனிதனுடைய ஆலோசனை அபத்தமானது தேவ பிள்ளையே. மனிதனுடைய ஆலோசனை ஒரு மனிதனை படுகொலைக்குள் கொண்டு போய்விடும். அதுதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 1 துன்மார்க்குடைய ஆலோசனை நீ என்ன பண்ணாத, நடக்காத. ஏன்? துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன்? நீதிமானை பகைக்கிறவனாய் இருக்கிறான். நீதிமான் வாழ்வது துன்மார்க்கனுக்கு பிடிக்காது. அதனால் அப்படிப்பட்ட துன்மார்க்க மனிதர்களை தேடி நாம் ஆலோசனையை என்ன செய்யக்கூடாது? கேட்பதற்காக போகக்கூடாது. வேற எங்கேயா போறது? எங்க போனோம்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசித்து பாருங்கள். அந்த ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 32:8 வாசிப்போமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கறீங்க? ஒரு தொழிலை செய்யணும்னா மனுஷங்கிட்ட போகாதீங்க. முதல்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து செபியுங்கள். ஆண்டவரே, இந்த தொழிலை செய்வதற்கு, இந்த பிசினஸை செய்வதற்கு, இந்த வேலையை செய்வதற்கு உங்களுடைய ஆலோசனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆலோசனை கொடுப்பேன். ஆலோசனை கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மகனே, மகளே, அதற்காகவே உனக்காக இந்த பூமியை நான் மனிதனாய் வந்தேன். கவலைப்படாத. இந்த பொல்லாத உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீ என்னிடத்தில் வரும்பொழுது உனக்கு ஒரு ஆலோசனையை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாராம். கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாராம். நாங்க அதிகாரிகிட்ட போற, ஆண்டவரே என் கூட நீங்க வாங்க. சில நேரங்கள்ல பெரிய பெரிய அதிகாரிகளை பார்க்கும்படியாக நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பெரிய அதிகாரிகள், ஆனா அவங்க கூட அவங்களை கிட்ட போய் நிற்கணும்னா கூட 2 பேர் 3 பேர் போனாதான் நிற்க முடியும். ஆனா யாரை போய் அழைப்பது? நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஏசப்பா நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே, இந்த பேதையோடு வாரும் ஆண்டவரே, இந்த பேதையோடு வாரும். அந்த அதிகாரிகிட்ட நான் போறேன். நான் போற காரியம் எனக்கு ஜெயமா இருக்கணும். நான் தோல்வியோடு நான் வரக்கூடாது. அந்த அதிகாரிகிட்ட எப்படி நான் பேசணும் என்பது எனக்கு கற்றுக்கொடும். நீங்க கூட வாங்கப்பா. இம்மானுவேலரே, என் கூட வாங்க ஐயா. என் கூட வருவாருங்க, என் கூட வருவாரு. நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஸ்டேஷனுக்குள்ள நான் போகலாமா? கேட்பேன், ஆண்டவரே ஸ்டேஷனுக்குள்ள போகலாமா? ஆண்டவரே என் கையை பிடிச்சிக்காங்கப்பா. அப்படியே கரத்தை, ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அப்படியே நடப்பேன். உள்ளே போகும்பொழுது 2 வினாடிகளுக்குள் நான் போகிற காரியத்தை என் ஆண்டவர் எனக்கு முடித்து கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அதிகாரிக்கு பயந்து போறோம், அந்த அதிகாரி, சார் உங்களுக்கு என்ன வேணும், உடனே உங்களுக்கு செஞ்சு தரேன். ஏன் தெரியுமா? ஆலோசனை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிசினஸ் செய்யணும், இந்த வேலையை செய்யணும், இந்த வண்டியை நான் எடுத்துட்டு போறேன், எப்படி ஓட்டணும்,
ஆண்டவரே இந்த குடும்பத்தை எனக்கு நீ தந்திருக்கிறீங்க, நல்ல மனைவியை தந்திருக்கிறீங்க ஐயா, நல்ல கணவரை தந்திருக்கிறீங்க. இந்த குடும்பத்தை நான் எப்படியா நடத்தணும், நான் எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், என் மனைவி எப்படி நடத்தணும், என் கணவனிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, ஆலோசனை கொடுங்கப்பா. மனுஷங்கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா குடும்பம் என்ன ஆயிடும்? குடும்பம் என்ன ஆயிடும்? என்ன அமைதியில் இருக்கிறீங்க? மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்டா குடும்பம் என்ன ஆகும்? உடைந்து போய்விடும், நொறுங்கி போய்விடும். தேவ சமூகத்தில் அமர்ந்து என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரி, சகோதரி, வாலிப மகனே, மகளே, பேரப்படே, இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே அந்த இம்மானுவேலுடைய பாதத்தில் அமர்ந்து எனக்கு ஆலோசனை கொடும் ஆண்டவரே. நான் எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவரே இந்த உலகத்திலே நான் ஜீவிக்க வேண்டும், அதிகாரியிடத்தில் நான் எப்படி பேச வேண்டும், இந்த வேலையை நான் எப்படி செய்ய வேண்டும், இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே. அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். வாசித்து பாருங்களேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே கேட்கும். யார் சொல்லுவா தெரியுமா? இயேசுப்பா சொல்லுவாரு நம்ம பார்த்து, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் மகனே, மகளே, இந்த வழியை நீ போகாதப்பா, இந்த வழியை நீ வா, இதுதான் வழி, இதுல நீ நேரா நடந்துட்டனா உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு மகனே, மகளே என்று நமக்கு பின்னாக சொல்லுகிற ஒரு சத்தம், ஆலோசனை கொடுக்கிற சத்தம். அந்த ஆலோசனை கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. அந்த இம்மானுவேலரை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்ட தேவன்? வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க, வல்லமையுள்ள தேவன். மரணமே உன் கூரையை, பாதாளமே உன் ஜெயம் என்று ஜெயம் எடுத்த தேவன், அந்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா சொல்லுமா. 99 வயது நிரம்பின நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த 99 வயசு வாழ வேண்டிய வயசா என்ன? பாருங்க, என்ன பாருங்க, 99 வயசு வாழ வேண்டிய வயசா? நல்ல கவனிங்க. நம்ம நினைக்கிற சில நேரம் 60 வயசு ஆயிட்டு, பாஸ்டர் காடு வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு பாஸ்டர், வீடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போன்னு வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் ஒப்பு கொடுத்து. நம்ம இன்னும் அறியாமையினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 84 வயதிலே காலை முடிய பலம், அவன் ஒரு யுத்த வீரனாய் இருந்தான் 84 வயது வரைக்கும். நம்முடைய முற்பிதாவாகிய மோசே 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றி போகவில்லை. இவர்களுக்கெல்லாம் பலனை கொடுத்த ஆண்டவர் நமக்கு பலன் தரமாட்டாரா? அந்த வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டாரா? சில நேரத்தில் ஒரு தலைவலி தாங்க முடியல, வயிற்று வலி தாங்க முடியல, ஐயோ எடுத்துக்கார ஆண்டவரே, எடுத்துக்கார ஆண்டவரே, அப்பவே வந்து உன் வேண்டுதல் விண்ணப்பங்களை நான் கேட்டேன் மகனே, இப்பொழுது நான் உன்னை எடுத்துக் கொள்கிறேன்னு சொன்ன அடுத்து என்ன நிலைமை நமக்கு வந்திருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் நீடித்த நாட்களை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 99 வயதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கை துளிவிட போகிறது.
அவருடைய சந்ததி என்ன செய்ய போகிறது? பழுகி பெருக போகிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய வேண்டுமே, ஆனால் உண்மையே நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு போதித்து காண்பித்து உன்னை பழுகி பெருக செய்ய வேண்டுமே, ஆனால் நீ ஒரே ஒரு காரியத்தை செய். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படி இரு? உத்தமனாயிரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த இம்மானுவேல் நம்முடைய வாழ்க்கையை அதிசயம் செய்யணுமா? ஆலோசனை கொடுத்து நல்வழி நடத்தணுமா? வல்லவரு காரியங்களை செய்யணுமா? ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். எவைகளில் உண்மையாய் இருக்கிறோம்? இந்த வருடத்துல எத்தனை வாரம்? 52 வாரம். 52 வாரம். 52 வாரம். 52 வாரத்துல எத்தனை வாரம் ஆராதனைக்கு உண்மையா வந்திருப்போம்? கால்குலேட்டர் போடுங்க, வீட்டுல போய் போட்டு பாருங்க. வீட்டுல போய் போடுங்க, இங்க வேண்டாம், ஃபெயில் ஆயிடுவோம். 0. 52 வாரத்துல எத்தனை வாரம் நம்ம திருவிருந்து எடுத்திருப்போம்? அடுத்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே ஒரு பகுதியை கர்த்தருக்காக உண்மை உத்தமமாய் நாம் கொடுத்திருக்கிறோமா? இந்த 52 வாரத்துல தேவ பிள்ளையே, இந்த பைபிளை ஒரு வருஷத்தை இந்த 52 வாரத்துக்குள்ளாக எத்தனை பேர் முடித்திருக்கிறோம்? இன்றைக்கு எவைகளில் உண்மையாக இருக்கிறோம்? அப்படியே கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சு, எனக்கு இந்த பீரோக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க பாருங்க. எதை? பைபிளை எடுப்பாங்க. சில ஆட்கள் சந்தோஷப்படவே மாட்டேன் நான். ஏன் தெரியுமா? இப்ப கொண்டு போய் வைக்கிறது தான் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது. ஒரு வேடிக்கையான ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். ஒரு வீட்டிலே அருமையான பாஸ்டர் அவர்கள் போய் ஜெபம் பண்ண போனார்களா. நல்ல ஒரு விசுவாசி வீடு. போன பொழுது பாடல் பாடி முடித்த உடனே அந்த வீட்டு அம்மா கிட்ட, ஏமா பைபிள் எடுத்துட்டு வாங்க, ஒரு வசனம் வாசிக்கணுமே அப்படின்னாங்களாம். உடனே அம்மா இப்ப எடுத்துட்டு வந்தார பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஓடி ஆடி திரிஞ்சு உள்ள போய் ஒரு பெட்டிக்குள்ள இருந்து அந்த பைபிளை எடுத்து ஒரு தட்டு தட்டி தட்டி தூசி தட்டி அப்படியே திறந்து பார்த்தோன்னா ஒரே டான்ஸ் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. ஐயோ அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு என்னடா பைபிள் வாசிக்கிறது இந்த அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய தாகமா என்று சொல்லி, என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா வர்றீங்களே? வேற ஒண்ணு இல்ல பாஸ்டர், ரொம்ப மாசம் அநேக மாதமாக ஒரு சீப்பு காணாம போயிட்டு. என்ன காணாம போயிட்டு? சீப்பு காணாம போயிட்டு. உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி. எதுக்குமா நன்றி? பைபிள் கடமைனா அந்த சீப்பு அதுக்குள்ள இருந்துச்சு பாஸ்டர். எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எவைகளில் உண்மையாக இருக்கிறோம்? ஒருவேளை பைபிளை நாம் அற்பமா எண்ணி இருந்தால், தேவ பிள்ளையே, நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வருகிற ஆண்டிலிருந்து பைபிளை வாசிப்பதில் உண்மையாயிருங்கள், தியானிப்பதில் உண்மையாயிருங்கள், ஆராதிக்கிறதுல உண்மையாயிருங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறது உண்மையாயிருங்க, ஆராதனை வேலையை அட்டெண்ட் பண்றதுல உண்மையாயிருங்க, ஜெபம் பண்றதுல உண்மையாயிருங்க. கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்தின் மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையில் விருத்தி அடைவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமை வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு போக மற்றும் ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக அவர் எப்படிப்பட்டவர்? நித்திய பிதாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன இல்ல? முடிவே கிடையாது. நித்திய பிதா, நித்தியர், நித்திய பிதா. பிரகாரமான அம்மா அப்பா தான் நம்மளை விட்டுட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுவாங்க? போயிடுவாங்க. ஐயோ, என் பிள்ளை நான் கண்மணி போல பாதுகாக்கிறேன், என் உயிரையே என் பிள்ளை கொடுப்பேன், உயிரே கொடுப்பேன்னு அவங்க போய் சேர்ந்துருவாங்க ஐயா. ஆனா கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வருகிறவர் அந்த நித்திய பிதா ஒருவரே. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இன்னொரு உபாகமம் 33:27 வாசிங்க.
சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். எத்தனாம் அதிகாரம்? 1:31. நல்ல கவனிங்க. இந்த நித்திய பிதா 2020 வருஷத்துல நாங்கள் இருந்த வசித்த அந்த நாகர்கோயில் கிராமம் காணிமடம் என்ற ஊர், அங்க இருந்து காட்டுவேளை என்றதான ஒரு கிராமத்திற்கு நாங்க போகணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பஸ் வசதியெல்லாம் கிடையாது, மணல்லாம் அப்படி சுடும். அப்ப என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் என்னை ஒரு நாள் அழைத்து கொண்டு போகும் பொழுது அந்த மணல் சூட்டினால என் காலெல்லாம் நடக்க முடியல. அப்ப எங்க அப்பாடு சொன்னேன், ஐயா என்னால நடக்க முடியலைங்க ஐயா, நீ என்னால் நடக்க முடியாது. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, இந்தாடா அந்த செருப்பை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலை, பனை ஓலை இருக்கு பாத்தீங்களா, பனை ஓலையில செருப்பு முடைஞ்சி அப்பெல்லாம் அதை தான் காலில் போட்டிருப்பாங்க, அதை கொடுத்தார். அது கொஞ்சம் தூரம் போனா அதிகமா சூடாயிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு என்னால முடியாது. உடனே என் தகப்பனார், அப்படியே மக்களே நான் கீழே உட்கார்ந்துக்கிறேன், நீ என் தோள்களை ஏறி உட்கார்ந்துக்க அப்படின்னாரு. எங்க அப்பா கீழே உட்கார்ந்தார். எங்க அப்பாவுக்கு மேல 2 காலையும் போட்டு மேல உட்கார்ந்துட்டேன். அந்த காட்டு வேலை போற வரைக்கும் என் கால் சுடவே இல்லை. சுகமா என் தகப்பனார் என்னை கொண்டு போய் சேர்த்தார். ஒரு அழிவிய சொல்லுங்க. ஆனா அந்த சுமந்த அந்த தகப்பன் எனக்கு 6.25 வயசுல உலகத்தை விட்டு போயிட்டாரியா. ஆனா கடைசி வரைக்கும் தன் தோளின் மேல் சுமக்கிற தெய்வமாகி ஆண்டவர் இதுவரைக்கும் எங்கள் குடும்பங்களையும் உங்களையும் என்னையும் அமிதமாகவே தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி உடனே சொல்லுங்க. அந்த நித்திய பிதா அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. உலக தகப்பன் தாய்மார்கள் கொஞ்ச நாள் தான் நம்மோடு கூட இருப்பார்கள். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த நித்திய பிதா சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். கரங்களை தட்டி ஒரு அழகிய சொல்லுங்க. அந்த இம்மானுவேல், அந்த நித்திய பிதா, அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அந்த ஆலோசனை கர்த்தர், அதிசயங்களை செய்கிற தேவர், அவர் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். உங்கள் தொழில் வியாபாரத்தோடு கூட இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடைபெறும். கடைசியாக அவர் எப்படிப்பட்டவரா? ஐயா ஒரு 10 ரூபா தரேன். எத்தனை பேருக்கு சமாதானம் இருக்கு? உண்மையா சொல்லணும், நான் சமாதானமாவே இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? இல்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பார்த்தா நான் தான் குற்றவாளி மாதிரி பார்க்குறீங்க. உண்மையாவே நான் சமாதானமா இருக்கேன் ஐயா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நித்யா, அடுத்து யாரு? பாஸ்டம்மா, சந்திரா. ரைட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சமாதானம் இல்லாதவங்க ஒரு 10 ரூபாயை கொண்டுட்டு அப்படியே கடை வீதிக்கு போயிட்டு, ஐயா ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு சமாதானம் கொடுங்க அப்படின்னு யாராவது உங்களால் வாங்கிட்டு வர முடியுமா? நன்றாய் கவனிக்க வேண்டும். உலகம் தராத, உலகம் எடுக்காத உமது சமாதானம், பிரபு சொல்லுகிறார், நானே சமாதானத்தின் காரணர் என்று சொல்லுகிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். வேதம் என்ன சொல்லுகிறது? மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 5:5. இவரே சமாதான காரணர். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 29:11. கர்த்தர் யாருக்கு பலன் கொடுப்பாரா? தம்முடைய ஜனத்திற்கு, இந்த இம்மானுவேலரை தெய்வமாய் பற்றி கொண்டிருக்கிற ஜனத்திற்கு, இந்த இம்மானுவேலரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த இம்மானுவேலருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு இவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இவர் என்ன தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி
அவர்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இம்மானுவேலர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுத்து தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 5 விதமான குணாதிசயங்களை கொண்ட தேவன் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். அவரை விடலாமா? அவரை விடலாமா? அவரை விட்டால் அந்த பரிதாபமான ஒரு சூழல் நமக்கு காணப்பட்டுவிடும். அந்த பரிதாபமான உலக பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டாம். பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழாத தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது அந்த இம்மானுவேலர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் வாழ்க்கையை அதிசயங்களை செய்வார். உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அந்த நித்திய பிதா எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த தேவன் உன் தாயும் உன் தகப்பனும் கைவிட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த நித்திய பிதா உங்களை கைவிடாதபடி உங்களை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை நதியை போல புரண்டு வர செய்வார். நதியை போல புரண்டு வர செய்வார். அந்த ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. வருகிற புதிய ஆண்டிலே பயப்படாதீங்க. அந்த தேவன் உங்களோடு கூட வருவார். என் தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினி நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எதிர்த்து உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவின் சேவாவை கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியால் கனப்பட்டார். நான் உன்னை சிறையிட்டேன். ஆதலால் உன் வாழ்க்கையை அதிசயங்களையும் அற்புதங்களையும் வருகிற ஆண்டிலே நான் செய்வேன் மகனே மகளே என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்படியே அந்த நித்திய பிதாவுக்கு முன்பாக, அந்த இம்மானுவேலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக நின்று நம்முடைய இறுதி ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுத்து இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை தவிர இந்த பூமியில் எனக்கு ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவாங்களா, உம்மை தவிர இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே, நல்ல ஆலோசனை கொடும் ஆண்டவரே, வல்லபெரும் காரியங்கள் வாழ்க்கையில செய்யும். நித்திய பிதாவே, நீர் என்னோடு கூட என்னை விட்டு விலகிவிட வேண்டாம் ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவனே, நீர் என்னோடு கூட வாங்க ஆண்டவரே சொல்லுங்க. சமாதானத்தின் நதியை போல புரண்டு போட செய்கிற தேவன் நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உற்சாகமாக 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 எல்லாரும் உற்சாகமாக உற்சாகமாக உற்சாகமாக. இப்பொழுது நாம் காணிக்கையை படைக்கக்கூடிய நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் என் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் இந்த வருஷத்துல எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? ஒருத்தரும் கையுமே எந்திரிக்க மாட்டீங்க வேலை. அப்படி கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் என்னை ஆசீர்வதிச்சாரியா, எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? அப்படியானால் அந்த ஆண்டவருக்கு முன்பாக பழுதற்ற பலியாகிய காணிக்கை பலியை நாம் செலுத்த போகிறோம். உதாரணத்துமாய் கர்த்தருக்கென்று இந்த வருஷத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையை கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்க போகிறோம். ஆகவே இந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர்கள் செவிப்பார்கள். செவித்து விட்டு அவர்கள் ஒரு பாடலை பாடுவது. முதலாவது நல்ல கவனிக்கும். முதல்ல சகோதரிகள் முந்தி வரக்கூடாது. முதல்ல சகோதரர்கள், பின்பு சகோதரிகள் முன்பாக வந்து நீங்கள் காணிக்கை படைகள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்தி காணிக்கிறதுல கரங்களை உயர்த்தி ஜெபிக்கப்படுகிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை அன்போடு பாசத்தோடு எங்களை அரவணைக்கிற எங்கள் நல்லாண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள நன்மையான நாளில் உங்கள் ஊழிக்கு நின்று பணியப்படி அன்பை காணிக்கை ஓடி ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த மகிமையினால் இந்த பிள்ளைகளை நிரப்பபடி ஜெபிக்கிறேன். கணத்துக்குரிய பாத்திரவான்களால் இந்த பிள்ளைகளை மாற்றுங்க. ஆசீர்வாதத்தின் ஆண்டவரை பாத்திரவானால் இந்த பிள்ளைகளை மாற்றுங்க. இந்த சிறிய தேசங்களும் எனக்கே என்று சொன்னீங்க. உற்சாகமாக படைக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியத்தையும் உமது அன்பையும் உமது அதிசயத்தையும் விளங்கப்படுகிறவர்.
நீர் உமது பிள்ளைடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்யுங்க, அங்கீகரிங்கள், ஆசீர்வதிங்க, அரவணைப்பீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை கர்த்தருக்கு காணிக்கை, காணிக்கை தேவனுக்கு காணிக்கை கொடுங்கள், கொடுக்கப்படும், அலங்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலங்கப்படும். காணிக்கை கர்த்தருக்கு காணிக்கை, காணிக்கை தேவனுக்கு காணிக்கை கொடுங்கள், கொடுக்கப்படும், அலங்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும். கேட்டு கேட்டு கொடுப்பவன் மனிதன், ஆனால் கேட்காமல் தருபவர் நம் தேவன். கேட்டு கேட்டு கொடுப்பவன் மனிதன், ஆனால் கேட்காமல் தருபவர் தேவன். தேவன் கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும். காணிக்கை தேவனுக்கு காணிக்கை, காணிக்கை தேவனுக்கு காணிக்கை கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும். கேட்டு கேட்டு பேரணிக்கும் மனிதன், ஆனால் கேட்காமலை தருபவர் நம் தேவன். கேட்டு கேட்டு பேரணிக்கும் மனிதன், ஆனால் கேட்காமலை தருபவர் நம் தேவன். தேவன் கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும். காணிக்கை கர்த்தருக்கு காணிக்கை, காணிக்கை தேவனுக்கு காணிக்கை கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும். காணிக்கை தேவனுக்கு காணிக்கை, காணிக்கை கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும். கேட்டு கேட்டு கொடுப்பவர் மனிதன், ஆனால் கேட்காமலை கொடுப்பவர் நம் தேவன். சொல்கிறவரே, கேட்டு கேட்டு பெற நினைப்பவர் மனிதன், ஆனால் கேட்காமலை தருவர் நம் தேவன். தேவன் கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும், கொடுங்கள், கொடுக்கப்படும், அலக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அருமையான சகோதரர் ராஜா புஷ்பம் அவர்கள் வேலைக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் வாய்க்கை செய்ய போகிறார். ஆகவே அந்த பிள்ளைகளுடைய விரும்புகிற நினைக்கிறது போல் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்கை செய்யும்படியாக எல்லாரும் ஒரு நம்முடைய கண்களை மூடி நாம் அவர்களுக்காக ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, அன்பு சகோதரர் ராஜா பிரதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், புஷ்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், யுவராணிக்காக இவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகள் நம்புகிற விரும்புகிற சகல காரியங்களை வாய்க்க செய்யும். இதுவரையிலும் அற்புதமாய் நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்துவீராக. சகல மேன்மை கனத்தை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கேட்ட வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் வருகிற வருடத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொடுத்து ஆண்டவர் சகல மேன்மை கனத்தின் நன்மையை தந்து வழிநடத்த போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். படித்து பட்டம் பெற்று வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் நல்ல ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொடுத்த 2 வீலர் 4 வீலரில் பிரயாணம் பண்ணும் பொழுது பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய முடியாது கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரசவத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பிரசவ காலங்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வரப்போகிறதான 31ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு பழைய வருட ஆராதனை புதிய வருட ஆராதனை கர்த்தர் அபரதமாக ஆசீர்வதித்து கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். குமார் நாம் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். தேற்றவாளராகிய பரிசுத்தவனை கரங்களை தட்டி உற்சாகமாக கடைசி ஜபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாசகர்கள் செய்து முடிப்பார். சுபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமிழ் நல்ல நாளிலும் உடைய நாமத்தை துதிக்க வைத்த எல்லான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை மறுபடி சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் எங்களை சத்தியத்தின் பாதையிலே நீங்கள் வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஊழியராக இருக்கிற நாங்கள் இந்த பிள்ளைகளை மனதார பிதாக்குமார பரிசுத்தமுடைய திருவிங்க நாமத்தினாலும் இந்த பிள்ளைகளை மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ அற்புதம், தேவ அதிசயம், தேவ வார்த்தைகள் நமது பிள்ளைகளோடு கூட கடந்து போகட்டும். மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணங்களை கத்தச் செய்ய தொடர்ந்து நமது பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுகிறாங்க. வர தவறின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசாரிங்க, அற்புதம் செய்ய அதிசயத்தை கத்தச் செய்து நமது பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளாக நம்முடைய ரகசிய அன்புக்குள்ளாக நமது பிள்ளைகளை கொண்டு வருவதை நாங்கள் சொல்கிறோம். வரப்பட புதிய ஆண்டு, புதிய மேன்மை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய ஆயுசு நாட்களில் நமது பிள்ளைடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை கத்தச் செய்து நீங்க வாழ்த்துங்க. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க அந்த பாக்கியத்தையும் அந்த தகுதியும் அந்த தாளத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த ஜீவனையும் தேவன் நமது பிள்ளைடைய வாழ்க்கையில கட்டளிடுங்க. தொடர்ந்து நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயணங்களில் தேவனை கர்த்தரை பிரவேசி ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வேலை மனவாதி. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவினுடைய ஐக்கிய பரிசுத்தமுடைய துணை பாதுகாவல் வழிநடத்தல் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை மற்றும் நம்மளுக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா தோற்றத்தினால் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா தோற்றத்தினால் சேர்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், நாகையாலே காக்கப்பட்டேன், ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், வசனமாகையாலே காக்கப்பட்டேன். கரநீரை அத்தபாடி சுத்தோடி, கரநீரை அத்தபாடி சுத்தோடி, ஏழைமான் பொன் மீதி உலாவிடுவே, ஏழைமான் பொன் மீதி உலாவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுமே, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே வருகிற வாரத்தில் வியாழக்கிழமை ஆயத்தமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பைபிளே என்கிட்ட ஒரு பைபிள் கூட இல்லையா அப்படின்னு சொல்றவங்க இருப்பீர்களே, ஆனால் ஆராதனை முடிஞ்சு போகும்போது என்கிட்ட வாங்க, பைபிள் தருகிறேன். பைபிளே இல்லை இருக்கிறவங்க வாங்க வேண்டாம், தயவு செய்து சொல்றேன். இருக்கிறவங்க யாரும் வாங்காதீங்க. என்கிட்ட பைபிளே இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் என்கிட்ட கேட்பீர்களே, ஆனால் உங்களுக்கு பைபிளை கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சமாதானத்தோடு கடந்து போவோம். அது மாத்திரம் இல்லை, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை பணங்கள் கொடுக்காதவங்க இருப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.